இல்லை இல்லைம்மா நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் சாப்பிட்டோம், சாப்பிடுங்க. இல்லை நாங்களும் எல்லா அரிசியும் சாப்பிடுவோம், நீங்கள் சாப்பிடுங்க. தொட்டைப்ப இங்கே வந்து பாடிட்டே கோழி வாங்கி காசுக்கு வாங்கி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. அடி செம்மட்டியாட்டு இருக்கீல. கூகுள் மாத்தாவை நம்பினதுக்கு எப்படி எப்படிலாம் நம்மள கோத்து விடுது பத்தியா. நான் எப்படி தப்பிக்க போறோம்? ஐயோ நான் என்னடா பாவம் பண்ணேன். போயிடலாம், பயப்படாத, எனக்கும் பயமா தான் இருக்கு. பத்தியா சரி வண்டியை போடுறா, வண்டியை போடுறா, வண்டியை போடுறா. புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு? ஐயோ எதில்டா ஏறிச்சு. வா, ஒரு சூப்பரான ஒரு சமவெளி பகுதிக்கு வந்திருக்கோம். பாரு, இந்த இடத்துல ஒரே ஒரு வீடு தாங்க இருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் அமைஞ்சிருக்க சில மலை கிராமங்களை பற்றின வீடியோ தாங்க இது. இந்த கிராமங்களுக்கு போகணும்னா கரடு முரடான மலைப்பாதைகளை கடந்து தாங்க போகணும். இப்போ நாங்கள் போக போகிற பாதையை தாங்க இந்த மக்கள் அவங்களுக்கு அன்றாட தேவைக்காகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பாதை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நாங்கள் ரொம்பவுமே சிரமப்பட்டு ஒரு மலை கிராமத்தை அடைஞ்சு அங்கே இருக்க மக்களை சந்தித்து அவங்களோட வாழ்வியல் முறையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்டு பதிவு பண்ணியிருப்போம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மலைகள், காடுகள், இந்த மக்களோட வாழ்வியல் முறைகள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். இந்த வீடியோவோட முதல் பாகத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. அப்பா, இப்போதாங்க ரோடு சூப்பராக இருக்குங்க, ஒரு சமவெளியாக இருக்கு. காற்று செம்ம கூலிங்காக சில்லுன்னு இருக்குங்க. அடடா, ஹேர்பின் பெண்டு ஏத்திடுறா சோளமுத்தா. இன்னும் முன்னாடி வண்டி வருது, இதுலேயும் ட்ரிபிள்ஸில் வராங்கடா சாமி. போறீங்களா? எப்படி ஒரு 3 பேர் இதில் வரீங்க? இப்படி வந்தோம், நாங்கள் வேறு சைடு வந்தோம். அந்த சைடு வந்துட்டு இப்போ இறங்குறது இதே ஊர் தான். நீங்கள் எப்படி இதில் இறங்கிறீங்களா 3 பேர்? நாங்கள் வரும்போது அப்படி வந்தோம். எப்படி? அந்த பக்கம் தார் ரோடே இருக்குது. எந்த வழியாக வரணும் அது? தார் கரும்புதர போதா? அது கொஞ்சம் லாங்கு, அதனால இது கொஞ்சம் ஷார்ட்டு, இறங்குறது ஈஸியாக இருக்கும். ஈஸியாக தான் இருக்குது ஓரளவு. அப்படி போனீங்க தார் ரோடு மேலே தான் ஃபால்ஸ் தான் இருக்கா? ஃபால்ஸ் தான் போயிட்டு வரீங்களா? எந்த இடத்துல? கொஞ்சம் ஒரு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலித்தூர் வரும். எலித்துறையா? எலித்தூர்னு ஒரு ஊர் வரும். எலித்தூர், ஓகே. எலித்தூர் தாண்டினோடனே ரைட்ல ரோடு கட்டும், தார் ரோடு. சரிங்க. ஒன்னே கவியம் ஃபர்ஸ்ட்ல. கவியம் ஃபால்ஸ். சரிம்மா, சரி சரி. கவியம் ஃபால்ஸா? தண்ணி வந்துட்டு இருக்கா? சரி, தேங்க்ஸ் ப்ரோ. தம்பி பார்த்துக்க, ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்காங்கடா, ட்ரிபிள்ஸ் போயிட்டுருக்காங்க. நம்ம சிங்கிள்ஸே முக்கிட்டு இருக்கோம், ட்ரிபிள்ஸ் போகிறாங்க பார்த்தியா? இல்லை, அங்கே வரும்போது வேற வழியாக வந்தாங்களா? மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்காங்க, கவியம் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸு. குளிச்சு தான் போயிட்டுருக்காங்க. வந்தது வேஸ்ட் ஆகல தம்பி, ஒர்த்தாக தான் இருக்குது. எனக்கு இப்பயே பசி எடுத்துக்கிச்சு. ஏதோ குதிரையில் போகிற மாதிரி இருக்குடா எனக்கு. எப்படி? ஐயோ ஐயோ. உட்காரு. ரெடியா? ரெடி, ஸ்டார்ட். கிளப்புங்கள் ஆட்டத்தை. ஓகே. சீரியஸாக நான் சாப்பிட்டதெல்லாம் கரைஞ்சி போய் பசி இருக்குது. நான் பயங்கரமா இப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். கீழேருந்தே நான் அதை தான் வந்துட்டு இருக்கிறேன். ஏதோ கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடுனா மலையே ஆஃப் ரோடு தான். உட்காரு, பயப்படாத, உட்காரு. போயிடலாம், பயப்படாத, எனக்கும் பயமா தான் இருக்கு. அப்பா, அந்த பிள்ளைங்க வச்சு ஓட்டு போனே. ஆமா, ஃபர்ஸ்ட் அனுபவம் தான் கண்டிப்பாக பார்க்குறோம். இல்லை இதே ஊர் தானடா, கேட்டேன். சும்மா ஆட்டி பார்த்தேன். ஏன்டா பயமுறுத்துற நாடுகளுக்கு? அப்பா, நான் எங்கடா போறேன்? அதான்டா போகுது, அதுவே போகுதுடா. பாரு, நான் நடுவில் தான் விடுறேன் வண்டியை.
இதில் மட்டும் வந்துடுறா. ஐயா என்னது இதை விட்டுனா கண்டிப்பாக வண்டி வெளியே தான் போகும். ரோடு எப்படி இருக்குன்னு கேளு. அந்த பக்கம் எப்படி இருக்குதா பரவாயில்லையா? காது கேட்காது. வருதான் மேலே தான் போகுது. ஆ கொஞ்சம் தூரம் போகலாம் வா. அப்புறம் என்ன பண்ணுறது? மையம் பேக்குங்க. அப்பா வண்டி பாவண்டாடே. ஐயோ என்ன அப்பா கடவுளே, சேதாரம் இல்லாமல் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறா. தங்க முட்டை பார்த்துப்போ. தங்க முட்டைனா நீ தானே சொல்லுவேன் தங்க முட்டைன்னு. ஏய் நீ ஏன்டா காலை கீழே உண்டுற? எனக்கு பயமாகுது. வண்டி கீழே சாஞ்சா மட்டும் நீ காலை கீழே உண்டு. வண்டி ஜம்ப் ஆகும்போது ஜர்க் ஆகுதுண்ணா. பயப்படாத. இவ்வளோ வெயிட் வச்சுலாம் வண்டி கண்டிப்பாக ஸ்கிட் ஆகாது. இதோட பயங்கரமா இது வந்து அந்த பயங்கரம் சொல்றாங்கல்ல. ஆமாம். அதுல வந்து மிடிலான ஐயோ டே இரு. அடிச்சிருப்போம். அப்படியே ரைட் உட்கார. இன்னாரம் பழிச்சு அடிச்சிருப்போம். என்ன ஃபஸ்ட்டியா போலாம். ரைட் சைடு அப்படியே இறங்கிருச்சுல்ல. அது கல்லுலாம் அப்படி இப்படி இருக்கா முன்ன பின்ன. என்னடா எவன்டா இப்படி வச்சிருக்கா மேலே அங்கங்கே குட்டானா அப்படி. அது வந்து அவங்களாம் வைக்கல, இயற்கை வந்து அது ஏற்படுத்தி. ஐயோ அடி செம்மடியாட்டு இருக்கீங்களா? அது உடஞ்சிருச்சான்னு பாருங்க. அந்த பிளாஸ்டிக்லாம் இல்லைடா, இது கீழே ஸ்டாண்டு தான் அடி பிடிச்சுன்னு ஸ்டாண்டு பாரு. ஸ்டாண்டு தான் நான் வேண்டிட்டு இருக்கு. எல்லா வண்டியிலுமே ஸ்டாண்டு தான் அடி போடும் அந்த மாதிரி இடத்துல. அது கீழே ஃப்ளாட்டாக ஒன்று கொடுத்துருப்பானுங்க. சென்டர் ஸ்டாண்ட் இருக்கா வண்டியில்? இருக்கு. ஏன் ஆஃப் ஆகுது? செகண்ட் கீழே இருக்கோ? ஏறிமா இந்த சின்ன கல்லை மட்டும் விட்றாதானா? இப்படிடா விடா. நம்ம ஒரு சைடு திருப்புறோம், ஆனால் வண்டி ஒரு சைடு போகுது. பெட்ரோல் அடைக்குதுடா. அது வரைக்கும் வா அப்படியே. தெரியல என்னாச்சுன்னு தெரியலையே. ட்ரை பண்ணுவோம் உட்கார். சரி எவ்வளோ தூரம்டா அப்படி இருக்குடே, கையே எனக்கு வலிக்குதுடாடப்பா. இது என்ன ரைடிங் கியர்ஸ் போட்டு வரணுங்கிறது. இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணுவீங்க. டேய் நான் எங்கடா சூஸ் பண்ண? அதான்டா என்ன சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூகுள் மாத்தா அவன் நம்பினதுக்கு எப்படிலாம் நம்மளை கோத்து விடுது பத்தியா? ஐயோ நான் என்னடா பாவம் பண்ணேன். ஐயோ இது வேறு ஆஃப் ஆகிட்டே இருக்குடா. அடைக்கல, நான் கிளச்சை பிடிச்சிட்டு இருக்கேன். கிளச்சை விட்டுனா வண்டி இழுத்துக்கிட்டு போகுது அது ஒரு பக்கம். அதான் பார்த்தியா எங்கெங்கே போகுது பார்த்தியா? சரி வண்டியை விட்றா. ஐயோ எதில்டா ஏறிச்சு? இவ்வளோ டேஞ்சர் பொசிஷன்லாம் வண்டி ஓட்டினதே இல்லைடா இது வரைக்கும். நினச்சி பாருங்க, ஸ்கூட்டிலாம் எடுத்து வந்தோன்னா என்ன ஆயிரும்? அவ்வளோதான். தகர டப்பரில் 4 மூலை கல். அப்படியே முன்னாடி பாரு கொஞ்சம் எப்படி இருக்குண்ணே. பயங்கரமாகுது. மறுபடியும் முதல்ல இருந்தா மீண்டுமா மீண்டுமா தம்பி? அது வரைக்கும் ஷார்ட்கட்டுன்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பை நம்பி வந்ததுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் எனக்கு. அழகாக கம்முன்னு கருமந்திர வழியாக வந்திருக்கலாங்க. இங்கேயும் சில்வர் ரோக் மரம்லாம் இருக்குடா.
அது வரிசையாக இருக்குது பாருங்க எப்படி முளைச்சிருக்கு. அவங்க வச்சுருக்காங்க வரிசையாக. அது என்ன பூ முன்னாடி இருக்குது பூ மாதிரி? இதுக்கு மேலே ரோடு கொஞ்சம் பரவாயில்லைங்க, நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன பூடாது? பூவாது? இது என்ன மேலே மலைக்கு ஏதாவது தோட்டம் இருக்குமா மேலே? மாமரமாக இருக்குப்பா மேலே ரைட்டில் பாரு, மாமரம் தானே அது? இல்லை அங்கே பூத்துருக்கு ரோஸ் கலரில். வேறு ஏதாவது பூவா? இந்த மரம் தான் இருக்குமோ? இந்த மாதிரி தானே அதுவும். இதுதானே அது? என்ன பூந்துற வித்தியாசமாக இருக்குல்ல? வண்டியா வருது பா, ஏன்னா மனுஷனே இல்லைப்பா. அண்ணா இங்கே ஒரு அருவி ஒன்று இருக்காண்ணா முன்னாடி போகிற வழியிலே இருக்கா? எத்தனை கிலோமீட்டர்? ஒரு 2 கிலோமீட்டர். சரி, இதே மாதிரியே இருக்குங்களா? இதோட மோசமாக இருக்குமா? இதோட மோசமாக இருக்குமா இதே மாதிரியே இருக்குமா? தார் ரோடு வர இருக்கு. சரிண்ணா. இப்போ உண்மையாலுமே இவங்கெல்லாம் ஹீரோ தான்ப்பா. நம்மளாம் என்ன பெரிய ரைடரு, வெங்காய ரைடரு, அவங்க தான் ரைடரு. அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எவ்வளோ நீங்கள் தண்ணி வந்தாலும் ஃபால்ஸ் மாதிரி, தண்ணி போனாலும் ஃபால்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும்டா. அப்பா இங்கே உள்ளவங்களாம் அசால்ட்டாக டபுள்ஸு ட்ரிபிள்ஸ் எல்லாம் அந்த ரோட்டில் செம்மையாக ஓட்டுறாங்க. அவங்க தாங்க ரைடரு, நம்மளாம் என்னங்க ரைடரு. சிங்கிள்ஸே நமக்கு மூச்சு வாங்குது. பேசிக்கிட்டே கீரை குறைக்காம ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு. வண்டி ஆஃப் ஆகி அதுவே ஆன் ஆகிடுச்சு. வா, ஒரு சூப்பரான ஒரு சமவெளி பகுதிக்கு வந்திருக்கோம். பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு வீடு தாங்க இருக்குது. காய்ஸ் முன்னாடி பாருங்கள் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குங்க. ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. இது என்ன ஊருமா அது? இந்த ஊர் என்ன ஊர்? இப்போ நாங்கள் எழுத்தூர் தான். எழுத்தூரா? இங்கே மேலே நீங்கள் ஒரே வீடு தான் இருக்கீங்களா? மேலே நீங்கள் ஒரே ஆள் தான் இருக்கீங்களா மேலே? அங்கே ஊர்லேருந்து இங்கே வந்துடலாம். இங்கே வருவாங்க. நாங்கள் வெளி மேலே எப்படி 4-5 கிலோமீட்டர் இருக்கேன். இப்போ இளந்தாயிலேருந்து வந்தோங்க பாரு, இவ்வளோ தூரம் இருக்கான். அழிப்பாளத்தில் இருக்குது பாரு, அவ்வளோ தூரம் இருக்காங்க வெளி மேலைக்கு. தார் ரோடுக்கு? தார் ரோடு ஊருக்கிட்டு போனால் தார் ரோடு. இது என்ன முன்னாடி ஏதோ வித்தியாசமாக இருக்குது? இது பொங்கலை வச்சுது. பொங்கல் வச்சதா? மாட்டுக்கெல்லாம் கட்டுது. மேலே நீங்கள் ஒரே ஆள் தான் இருக்கீங்களா? இல்லை, எங்கள் பிள்ளைய இருக்கிறேன், என் பேரன். எத்தனை வருஷமா இங்கே இருக்கீங்க? நாங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்துடுவோம். ஊர்லேருந்து இங்கே வந்துடுவோம். 5 பட்டா சாயங்காலம் 6 மணிக்கு போயிடுவோம். ஓ, வந்துட்டு போயிடுவீங்களா? நைட்டு தங்க மாட்டீங்க? அங்கே ராவு தங்க மாட்டோம். இப்படி கொஞ்சம் இருக்குது. காலையில் வந்து பால் கறந்து போகலாம். ஏன் இப்போ 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் வீட்டுக்கு. தார் ரோடு. சரிம்மா. பீன்ஸா? அது கருப்பு பீன்ஸா? இங்கே விளைஞ்சதா? காட்டில் கொய்த்து இருந்தான், விளைஞ்சது. கருப்பு பீன்ஸா சோயா பீன்ஸா? சோயா பீன்ஸ் தானே. இப்படி விலைக்கு கொடுக்குறீங்களா? விலைக்கு இல்லை, குழம்பு கொத்த இல்லை. விலைக்கு தர மாட்டீங்களா? அதிகமாக இருந்துச்சுன்னா கொடுப்போம். கம்மியாக இருக்குது அப்புறம் என்ன பண்ணுவோம். சரி, தொண்டை சளி லட்டு சாப்பிட்டு. என்ன தம்பி? சேலமா? நாங்கள் சேலமா? நாங்கள் வெள்ளிமலை போனோம், அப்படியே இந்த பக்கம் வந்தோம். சரி சரி, பார்க்க மாட்டேங்க இருப்பாங்க. 5 கிலோமீட்டர் இருக்கா இருக்கும் வெள்ளி மேலே. தெரியாமல் இந்த ரோட்லேருந்து மாட்டிக்கிட்டோம். இது ரோடு சரியில்லை, அப்படியே கருந்தோர் மேலே வந்தங்களா நல்லா இருக்குது ரோடு. பஸ் ஓடுது. தெரியாமல் அதில் வந்து மாட்டி படாபாடு போட்டுட்ருக்கோம்.
சரி இனிமேல் கொஞ்சம் தான் எழுத்தூர் போயிட்டேன். ஆ 1 கிலோமீட்டர் இருக்கேன் எழுத்தூருக்கு. இங்கே பலாமரம் இருக்காம்மா? பலாமரம் இருக்குது அங்கே ஊர் உள்ள. இங்கே இல்லையா, உங்கள் காட்டில் இல்லையா? காட்டில் இருக்குது, அது காய் பிஞ்சா இருக்குது. அது பிஞ்சா இருக்குது காய். பலாமரத்துலாம் விவசாயம்லாம் மேலே பண்ணியிருக்கீங்களா? இதில் இருக்குது. வந்து காய் பிஞ்சா இருக்குது. பழுக்கல. சரிம்மா. எடா புளி இனிமேல் தான் பழுக்கும். இனிமேல் தான் பழுக்கும். இப்போ தான் 1 2 பழுக்குது. நல்லா இருக்கு. எனக்கு சளி பிடிச்சிருக்குடா. மிளகால ஏதாவது தொட்டு சாப்பிடுவாங்க, சூப்பராக இருக்கும். செம்மையாக இருக்கும். இடித்து சாப்பிடுவாங்களா ஒரு மாதிரி மிளகாத்தூள்லாம் போட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா இடித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மரம் செம்மையாக இருக்குல்ல, நல்லா சூப்பராக. வா இங்கேருந்து பாரு போய் கேட்போம். பாட்டி மேலே காட்டெருமையாக இருக்கு. இதில் காட்டெருமை இருக்கா இந்த இடத்துல? இங்கெல்லாம் இல்லை, நாங்கள் ஊர் மாடு தான் இருக்குது, பால் கறக்கிற மாடு. இங்கெல்லாம் இல்லை, அவங்க பவுண்டு காட்டில் கிடங்க. மான்லாம் இருக்கா? மானெல்லாம் மலையில் கிடக்கும். அங்கே இருக்குமா? வேற என்ன இருக்கு? இங்கே என்ன மலையிலலாம் கிடக்கும். மான் அது பன்னி கிடக்கும். அங்கே யார் போகிறாங்க? வேற யானைலாம் இருக்கா? யானை இல்லை, யானை இல்லை. காட்டு மாடு இருக்குது. வந்து மானுக்குன்னு கிடக்கும், பன்னி கிடக்கும். மலை மலை காட்டு மாடு ஊருக்குள்ளலாம் வருமா? ஊருக்குள்ளாம் வராது. வராது. ஊருக்கெல்லாம் வராது. மலை மேலே தான் கிடக்கும். அடுத்த டைம் வரலாம், அந்த பக்கம் அந்த ரோட்டில் வரலாம் ப்ரோ. வந்தாங்க பலாப்பழம் இதெல்லாம். இம்மா இங்கே வேறு என்ன கிடைக்கும்? சோயாபீன்ஸ் அப்புறம் வேறு என்ன இங்கே போடுவீங்க விவசாயம்? இங்கே என்ன நாங்கள் குச்சி வச்சுருக்குறோம். அப்புறம் என்ன நாங்கள் சோளம் போட்டுக்கிறோம், முத்து சோளம். இதெல்லாம் அப்படி உரம் போட்டு வளர்க்குறதா இல்லை இயற்கை விவசாயம்? எதுவும் உரம் எல்லாம் செயற்கை விவசாயம்லாம் பண்ண மாட்டீங்க? அந்த மருந்துலாம் அடிக்க மாட்டீங்களா? இருந்தாலும் இதுக்கெல்லாம் அடிக்கிறதுல இப்படி பருத்தி நெல் பயிர் வச்சோம்னா மருந்து அடிக்கலாம். இதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும். எல்லாம் இயற்கை விவசாயம் தான். பரவாயில்ல. ஒன்றும் நல்லா இருக்கு. இங்கே வந்து விளையாடுறதுலாம் சாப்பிட்டா உடம்பு நல்லதில்ல. டவுனில் எல்லாமே மருந்து அடித்து அது பண்ணி இது பண்ணி தான் வருது நமக்கு. மருந்து அடிக்க மாட்டான். குழம்புக்கு தான் அதிகமாக ஆட்டா விற்பாங்க. இது கம்மியாக தானே இருக்குது. சரிங்க பாட்டி, நான் ஒரு மாதம் கழிச்சு வரேன் அந்த பக்கம். இப்போ ஏதாவது உங்கள் விவசாயத்தில் விளைஞ்சதானே கொடுங்க, வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட்றேன். சரி. சோயாபீன்ஸா பாட்டி? மறுபடியும் எப்போ பீன்ஸுக்கு விதைப்பீங்க? நாங்கள் இது மேலே அந்த மாதிரி இப்போ எல்லாம் என்ன ஆடி ஆகணும் போயிடும் பேசாம. அப்போ அடுத்த 1 வருஷம் ஆயிரும். இப்போ தம்பி 1 வருஷம் ஆகுமா? இப்போல்லாம் இது கொத்த மாட்டான். வேற என்ன விதைப்பீங்க? காய்கறி காய் என்ன மார்க்கெட்டுக்கு காய் போட்டோம், பீன்ஸ் போடலாம், கத்திரிக்காய் போடலாம், முள்ளிங்க இது போடலாம். கேரட்லாம் இங்கே வருமா? கேரட்டாலும் நாங்கள் போடுறதுல முள்ளிங்க வேணும்னு போடுவோம். அப்புறம் எல்லாம் காயுமே போடும். இது கேரட்டாலும் போடல. பலாப்பழம் எந்த மாதம் வந்தால் பலாப்பழம் கிடைக்கும்? இந்த மாதம் கடைசி காலம் வந்தால் பாருங்க. எங்கள் மேத்தலாம் நல்லா காய். சித்திரை மாதம் வந்தால் கிடைக்குமா? சித்திரை மாதம் வந்தால் வேணுன்ற பழம் வாங்குவேன். சரி, அப்போ சித்திரை மாதம் வரோம். அப்போ சித்திரை மாதம் கூட என்ன இன்னும் இந்த மாதம் போயிட்டு அடுத்த மாதம் என்ன வாங்க. சரி பாட்டிமா. சித்திரை மாதத்துக்கான கூட கழிச்சிடும். பலாப்பழத்துக்கா? வரலாஞ்சி வந்து வாங்கிடலாம். இது நான் சவுக்கு மரம் தானே? அது சவுக்கு மரம் தான். இப்போ காலைல வந்துட்டு நைட்டு வீட்டுக்கு போயிருவீங்க? சாயங்காலம் போயிடலாம் 6 மணி. நைட்லாம் இங்கே தங்க மாட்டீங்க? தங்கம் பருத்து போட்டோம்னா ஏதாவது முக்கியமாக இடம் மட்டும் இருப்பீங்க, மற்றபடி போயிடுவீங்க. அந்த காலத்தில் இங்கே தானே இருந்திருப்பீங்க? ஆரம்பம் ஊரில் தான் இருந்தா. இங்கே வாழ்ந்ததே கிடையாது நீங்கள் எப்போவுமே? அதாவது காட்டு வேலைக்கு மட்டும் தான் இங்கே வருவீங்க? இல்லை இல்லைம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிடுங்க. இல்லை நாங்களும் எல்லா அரிசியும் சாப்பிடுவோம், நீங்கள் சாப்பிடுங்க. அந்த நேரமாக இந்த நெவுல் மரம் காற்று அடிச்சுட்டே இருங்க. இல்லை நாட்டுக்கோழி பாட்டி இதெல்லாம்? அது எல்லாமே இந்த கழுவு தூக்கிட்டு கொடுத்து இல்லைன்னா இருக்கான். இதெல்லாம் விலை கொடுக்குறதா? வளர்த்ததுக்கு வச்சுட்டு இருக்கிறான். விற்கிறதா? விற்பீங்களா? இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா விற்போம், கம்மியாக இருந்துச்சுன்னா விற்கிறதில்ல. எவ்வளோ கோழிக்கு விற்பீங்க? அங்கெல்லாம் கிலோ தான் போட்டுக்கிறாங்க. கிலோ 200 300 நாட்டுக்கோழியெல்லாம் போடுறாங்களா? எங்கே? இங்கே ஊரில் விற்கிறாங்களா? 200 300 இருந்தால் சொல்லுங்க. 2 4 அங்கே ஊரில் வச்சா சேத்தம்ப தெரியும். அப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு எப்படி தெரியும்? தொட்டைமை இங்கே வந்து பாடிட்டே கோழி வாங்கி காசுக்கு வாங்கி இங்கேயே சமைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். தண்ணி சக்காமார் கோயிலுக்கு போனாங்களா? அதான் அதுக்கு போனது. அந்த அது வயதில் ஒரு ரோடு. ஆமாங்க, அந்த ஊதுபத்தி இதெல்லாம் போட்டு அவத்த வந்து அங்கத்து ஜனமெல்லாம் வந்து பொங்கல் வச்சு கிடா வெட்டி எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. கும்பிட்டு போகிற இருந்துச்சுன்னா கோவில் இருக்கா? கோவில் நிறையா இருக்குது. இல்லை பாட்டி, நாங்கள் இங்கேயே வந்து உங்ககிட்டே கோழி வாங்கி
இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு போகிறோம் ஒரு டைம். நல்லா இருக்கும். கடையில் வாங்கிப்பீங்களா நீங்களே அரைச்சிப்பீங்களா? நாங்கள் அரைச்சிக்கலாம், கடையிலையும் வாங்கிக்கலாம். நாங்கள் போய் எல்லாம் அரைச்சிட்டு வந்துக்கலாம். மிளகா அரைச்சிட்டு வந்துக்கலாம், செலவு எல்லாம் வாங்கி போட்டு மசாலா பொடியெல்லாம் அப்புறம் வாங்கிக்கணும். கறி குழம்பு வச்சா கடையில் வாங்கிக்கலாம். ஊரில் கடை தான் இருக்குது, வாங்கிக்கலாம். ஹோட்டல்லாம் இருக்குதா பாட்டி? சாப்பாட்டு கடைலாம் இருக்கா? எல்லாமே இருக்குது. ஆஸ்பத்திரினா எங்கே போகணும் நீங்கள்? நாங்கள் போனால் இங்கே தலைவாசி போகணும், ஆத்தூர் போயிடலாம். தலைவாசல் எப்படி இதில் இறங்குவீங்க? இதில் தான் போகலாம். இந்த பைக்கில் இதில் போகிறதுக்குள்ளே உயிர் போயிருமே ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே. மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு 2 செப்போ 3 செப்போ எடுத்துட்டு தான் இந்த ரோட்டில் போகிறீங்க? இதில் தான் போகிறாங்க பாருங்க. பாட்டி வரீங்க? அப்படியேங்க அப்பா. இதில் தான் போகிறாங்க. இந்த ரோடு தான் தாண்டிச்சுன்னா ஆகலையா, எல்லாம் கேட்டு சேலத்துக்காரங்க தான் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அது அதுமாதிரி தான் ஜாயா இருக்கு. ஃபாரஸ்ட்காரங்க விட மாட்டாங்களே ரோடு போடுறதுக்கு? ஆமாம், பயத்துக்காரங்க விட மாட்டாங்க. ஆமாம், ஊருக்கு ஃபாரஸ்ட்காரங்க விட மாட்டாங்க ரோடு போட. இருக்கிறாங்க. பரவாயில்ல, இதில் தான் போயிட்டு வரீங்க இப்போ காய்கறி எல்லாமே? எங்கத்து ஜனம், அந்த பக்கத்து ஜனமெல்லாம் இங்கே தான் வருவாங்க. இப்போ கஷ்டம் தான், எங்களால் ஓட்டே வர முடியல. நீங்கள் வராத ஆளுங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். கை கால்லாம் வலிக்குது பயங்கரமாக. எங்கள் பசங்கெல்லாம் டைலும் போகிறாங்க, டைலும் வருவாங்க. சரி பாட்டி, சரி பாட்டி, போயிட்டு வரோம். சரி, போயிட்டு வாங்க. ஓகே, பாட்டிகிட்ட பார்த்து ஜாலியாக பேசியாச்சு. சரி பாட்டி வரோம். சரி, பார்த்து போங்க. வரோம் பாட்டி. ஒரு நாளைக்கு பலாப்பழம் வாங்குறதுக்கு வரோம். வாங்க வாங்க. கரெக்டாக அடுத்த மாதம் வரேன். எங்களுக்காக பலாப்பழம் பிடிச்சி வச்சிருங்க. ஊர் வந்துருச்சுப்பா, ஊர் வந்துருச்சு.